சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழ் ராணுவ படைத்தலைமையகம் அகற்றப்படாது, அரசு தரப்பு அறிவிப்பு. வெடித்து சிதறிய ஈரானிய விமான நிலையம், அதிகாலையிலேயே இஸ்ரேல் சரமாரி தாக்குதல். 2 ஆண்டுகளில் இல்லாதளவு உயர்ந்த எண்ணெய் விலை. இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கிய அமெரிக்கா, மீட்கப்பட்ட ஈரானியர்களுக்கு சிக்கல். அமெரிக்க இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஈரான், பின்னணியில் ரஷ்யா. வீடொன்றில் 4 பெண்களின் மோசமான செயல், தமிழர்கள் பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தால் ஷாக். கமேனியின் அதிநவீன பதுங்குகுழி அழிப்பு, 50 போர் விமானங்கள், 100 குண்டுகள் பயன்படுத்திய இஸ்ரேல் ராணுவம். தொடர்வன விரிவான செய்திகள். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது இன்று அதிகாலை வான்வெளி தாக்குதல்கள் நடந்ததாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சமூக ஊடகங்களில் பரவி வரும் மற்றும் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள ஒரு காணொலியில் மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் தீப்பற்றியிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னதாக இஸ்ரேல் ராணுவம் தெஹ்ரான் மீது புதிய தாக்குதல்களின் அலை ஒன்றை தொடங்கியுள்ளதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஈரான் பதிலடி நடவடிக்கையாக டெல் அவிவ் நகரை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதாக ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ராணுவ படை தலைமையகத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும், வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பின் போது சகல விடயங்களும் விரிவாக ஆராயப்படுவதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தல் நீட்டிப்பு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: யாழ்ப்பாண ராணுவ படை தலைமையகத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வெளியாக்கிய செய்தி முற்றிலும் பொய்யானது. குறுகிய அரசியல் லாபம் தேடும் அரசியல்வாதிகளின் செயற்பாடே இது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணி விடுவிக்கப்படும் போது சகல காரணிகளும் விரிவாக ஆராயப்படுகிறது. தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கித்தான் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன. காணிகள் விடுவிக்கப்பட வேண்டுமென்ற கொள்கை நெருக்கடிக்குள்ளாகவே ஒரு தரப்பினர் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவேறியுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக கட்டமைப்பு குறித்து எம்மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் தரப்பினர் 5 ஆண்டுகளாக கொள்கை திட்டத்தை உள்ளடக்கி 3 தடவைக்கு செயற்படுத்தியிருந்தால் நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கும், பல பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்பெற்றிருக்கும் என தெரிவித்தார். உலக சந்தையில் எண்ணெய் விலை கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது. வளைகுடா நாடுகளின் அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்திகளும் இன்னும் சில நாட்களில் நிறுத்தப்படலாம் என கத்தார் எரிசக்தி அமைச்சர் எச்சரித்ததை அடுத்து இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் உலக பொருளாதாரத்தை வீழ்த்தக்கூடும் என்று கத்தார் எரிசக்தி அமைச்சர் சாத் அல் ஹாஃபி தெரிவித்துள்ளார். இதையடுத்து பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 9% அதிகமாக உயர்ந்து ஒரு பெரல் $93 தாண்டியுள்ளது. இது 2023 இலையுதிர் காலத்திற்கு பின்னரான மிக உயர்ந்த விலையாகும். மேலும் தெரிவித்த அவர், ஈரான் மீதான போர் அடுத்த சில வாரங்களுக்கு தொடர்ந்தால் எண்ணெய் விலை ஒரு பேரல் $150 வரை உயரக்கூடும் என எச்சரித்துள்ளார். அத்தோடு இந்த போர் தொடர்ந்தால் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கு தங்கள் காவலில் உள்ள ஈரானிய கடற்படை வீரர்களை ஈரானுக்கு மீண்டும் அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த புதன்கிழமை இந்திய பெருங்கடல் IRIS டினா என்ற ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்கி மூழ்கடித்தது. இந்த தாக்குதல் காலி நகரத்திலிருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் நடைபெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் பல டஜன் ஈரானிய கடற்படை வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பின்னர் IRIS புஷீலர் என்ற மற்றொரு ஈரானிய கடற்படை உதவி கப்பல் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார கடல் எல்லைக்குள் சிக்கியிருந்தது. அதிலிருந்த 208 பணியாளர்கள் இலங்கையில் இறக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டிற்கு வந்துள்ள இந்த கடற்படை பணியாளர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பது மனிதாபிமான பொறுப்பு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்க வெளிவிவகாரத்துறையின் தொழில் உறுப்பினரும் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தலைவருமான ஜெயின் ஹோவெல் ஈரானிய கப்பல் பணியாளர்களை உடனடியாக
உடனடியாக ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதன்படி IRIS டினா கப்பலில் இருந்து உயிர் தப்பிய 32 பேரும் IRIS பொசீலர் கப்பலின் பணியாளர்களும் ஈரானுக்கு மீண்டும் அனுப்பப்படாமல் இருக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர்களை ஈரான் பிரச்சார நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்காத வகையில் இலங்கை அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் தொடர்பான மத்திய கிழக்கு பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க படைகள் மற்றும் ராணுவ தளபாடங்களின் நகர்வுகள் குறித்து ரஷ்யா ஈரானுக்கு உளவுத்துறை தகவல்களை வழங்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது போர் சூழ்நிலையில் மாஸ்கோ நேரடியாக ஈடுபட முயற்சித்ததற்கான முதல் அறிகுறியாக கருதப்படுகிறது. அந்த உளவுத்துறை தகவல்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவின் அதிநவீன மேல்நிலை செயற்கைக்கோள்களில் இருந்து பெறப்பட்ட படங்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதற்கு பதிலாக ரஷ்யா ஈரானிடமிருந்து என்ன பெறுகிறது என்பது இதுவரை தெளிவாக கண்டறியப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ரஷ்யா மற்றும் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைத்து வருகின்றன. இதில் ஈரான் ரஷ்யாவிற்கு ஷஹர் ட்ரோன் போன்ற ட்ரோன்கள் மற்றும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வழங்கியதாகவும் ரஷ்யாவில் ஈரானிய வடிவமைப்பில் ட்ரோன்கள் தயாரிக்க தொழிற்சாலை அமைப்பதற்கும் உதவியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் சமீபத்திய நாட்களில் பல ஈரானிய ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்க துருப்புகள் தங்கியிருந்த பகுதிகளை இலக்காக கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக குவைத்தில் அமெரிக்க துருப்புகள் இருந்த தற்காலிக ராணுவ தளத்தை ஈரானிய ட்ரோன் தாக்கியதில் 6 அமெரிக்க சேவை உறுப்பினர்கள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் சாந்திபுரம் 50 வீட்டுத்திட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த புதன்கிழமை இரவு இடம்பெற்ற திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களிடமிருந்து திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். வீட்டின் உரிமையாளர் சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதன்போது தாலிக்கொடி, சங்கிலி, காப்பு உள்ளடங்கலாக 15 பவுன் தங்க நகைகளும் 4,35,000 ரூபாய் பணமும் காணாமல் போயுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடம் இருந்து திருடப்பட்ட சுமார் 56 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 பவுன் தங்க நகைகள் மற்றும் பணம் என்பன முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 4 பெண்களும் தற்போது மன்னார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெஹ்ரானில் அமைந்துள்ள ஈரானின் முன்னாள் உயர்மட்ட தலைவருக்கு சொந்தமான ரகசிய நிலத்தடி பதுங்கு குழி ஒன்றை தாம் அளித்துள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவம் கூறியுள்ளது. ஈரானின் முன்னாள் உயர்மட்ட தலைவர் அலி ஹமேனி உயிருடன் இருந்தபோது அவருக்காக உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான நிலத்தடி பதுங்கு குழி ஒன்றை இலக்கு வைத்து பாரிய வான் தாக்குதலை நடத்தியுள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவிக்கின்றன. சுமார் 50 ஆஸ்திரேலிய போர் வானூர்திகள் தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெஹ்ரானின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த நிலத்தடி வளாகத்தின் மீது சுமார் 100 குண்டுகள் வீசப்பட்டு அவை முற்றாக அழிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலத்தடி வளாகம் தெஹ்ரான் நகரின் பல வீதிகளுக்கு கீழ் நீண்டு பறந்திருப்பதாகவும் இதில் உயர்மட்ட கூட்டங்களை நடத்துவதற்கான பிரத்யேக அறைகள் மற்றும் பல நுழைவாயில்கள் இருந்ததாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. அலி ஹமேனி கொல்லப்பட்ட பின்னரும் ஈரான் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் இந்த நிலத்தடி வசதியை தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததாக இஸ்ரேல் உரிமை கூறியுள்ளது. இஸ்ரேல் உளவுத்துறையின் பிரிவு 8200 மற்றும் பிரிவு 9900 ஆகியன பல வருடங்களாக மேற்கொண்ட நுணுக்கமான திட்டமிடலின் பின்னரே இந்த தாக்குதல் மிக துல்லியமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யுத்த காலங்களில் அவசரகால தலைமையகமாக பயன்படுத்துவதற்காகவே இந்த அதிநவீன பதுங்கு குழியை வடிவமைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.